ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். அதாவது எப்போவுமே மார்கழி மாதம் வந்தாலே எல்லா லேடிஸ்க்கும் கலர் கோலம் போட்டுட்டு அழகழகா அலங்கரிச்சுட்டு நல்லா பூஜை பண்ணுறது தான் வேலை. அதே மாதிரி தான் நானும் போன வருஷம் பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல. இந்த வருஷம் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணலான்னு நல்லா அதாவது மாதம் ஃபுல்லாகவே வீடியோ பூஜை பண்ணுறது தான் இருக்கும். என்னால் எவ்வளோ தூரத்துக்கு பூஜை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணுறேன். இந்த மாதம் முழுசாகவே முடிக்கணும்னு இருக்கிறேன். போன வருஷத்துக்கு அந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, நீ மார்கழி மாதம் பூஜை பண்ணு, உனக்கு நில பிரச்சனை எது இருந்தாலும் சால்வ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் போன வருஷம் பண்ண முடியல. இந்த வருஷம் முழுசாக கம்ப்ளீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செவ்வாய்க்கிழமை காலையில். அதே மாதிரி வீட்டில் பூ இல்லை. பூ இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், துளசி பறிச்சுட்டு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூ இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் மறந்துட்டேன். எப்போவுமே என்னோடய பையன் காலேஜுக்கு போனால் அப்படியே ஒசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க இந்த வாரம் காலேஜ் லீவுன்றனால நான் மறந்துட்டேன் சொல்கிறது. டெய்லி இங்கே இங்கே நாகத்தம்மா கோயில்கிட்ட இது நடக்குது, அன்னதானம் நடக்குது. போன வாட்டி நான் போட்டிருப்பேன். அது டெய்லியும் தான் நான் போகும்போதெல்லாம் பிடிச்சிக்கிறேன். அதே நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் இது செவ்வாய்க்கிழமை எல்லாம் பூஜை சாமான் எல்லாம் கழுவணுன்ட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு, அப்புறம் இது கிச்சன் துடைச்சிட்டேன். கிச்சன் துடைச்சி பூஜை சாமானை கழுவிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு லைசாலு, அப்புறம் ஒரு ஷாம்பு போட்டுட்டு நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு என்ன எப்போவுமே நம்ம கழுவும்போது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இது என்னது லைசாலு, அப்புறம் விம் லிக்விடு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் இதுதான் லைசாலு. ஒரு லிக்விட் வச்சுருந்தேன், அதுக்கு நானே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது காலி ஆகிடுச்சி. சரி, நம்ம தான் இப்போ பொங்கலுக்கு எல்லாம் வீடு க்ளீன் பண்ணிக்கிறோமே, அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இது என்னோடய கிச்சனில் பேக் சைடு இருக்கிற கபோர்டு. முன்னாடி இருக்கிறது தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கிச்சனில். அது ஷெல்ஃப், இது கபோர்டு. அப்புறம் சாயந்தரம் ட்ரெஸ்ஸு என்னால் கம்ஃபர்டபுளாக இல்லை ட்ரெஸ்ஸில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு. அப்புறம் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு பூஜை சாமானை ஆனால் பூஜை சாமானை கழுவும்போது நான் எப்போவுமே நைட்டி தான் போட்டுக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் தான் ட்ரெஸ்ஸில் இருப்பேன். அப்புறம் ஏன்னா அதில் அந்த ஸ்மெல்லு வரும், அந்த லெமன்னு சாரெல்லாம் விழுந்தால் ட்ரெஸ்ஸு வீணாக போயிடும்ன்ட்டு நைட்டி மாற்றிக்கிறேன். லெமன்னு, அப்புறம் ஷபீனா பொடி, இந்த 3மே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கழுவிப்பேன். ஒரு நாள் கொஞ்சம் புளி எடுத்துப்பேன், ஒரு நாள் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா புளி எடுத்துப்பேன். அப்புறம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வீட்டில் பாப்பா இருந்தானா பூஜை ரூமும் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துடுவேன். அவள் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா நான் தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சந்தனம், அப்புறம் மஞ்சள், இது ஜவ்வாது கொஞ்சம் பொடி போட்டுட்டு தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணிப்பேன். நான் ரோஸ் வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, பன்னீர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ரோஸ் வாட்டர்ன்னு சொல்கிறது நான். அது அந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுது, பித்தளை சாமானில் அது கரை படிஞ்சு அப்படியே உட்காருது, அது போகிறதே கிடையாது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிவிட்டேன், ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா, அப்புறம் அந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறனால தான். ஆனால் ஸ்மெல்லு எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ எப்படி எவ்வளோ தேய்ச்சாலும் போகிறது கிடையாது. சரி, ஓகே, நம்ம இனிமேல் அது யூஸ் பண்ண வேணான்ட்டு தண்ணியிலே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் மஞ்சள் குங்குமம். அதே மாதிரி நான் குங்குமம் தாழம்பூ மெரூன் கலர் குங்குமம் தான் எடுத்துப்பேன். நான் எப்போவுமே ரெட் கலர் வச்சதே கிடையாது. அன்றைக்கி நைட்டு 11 மணிக்குள்ளே எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு, பூஜைன்ற சாரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை சாமானை கழுவுனால அதை சொல்லிட்டேன். அப்புறம் பூஜை சாமானெல்லாம் உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணேன், கோலம் நைட்டு எல்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு என் கூட ஒரு அக்கா நம்ம வீட்டிலையே வாடகை இருக்கிறவங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க கலர் பொடி போடுறதுக்கு. 2 பேர் சேர்ந்து போட்டுட்டோம். அதுக்கே 1 மணி ஆச்சு.
இல்ல 12:30க்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நான் தூங்குறதுக்கு 1 மணி மேல ஆச்சு. அப்புறம் காலையில கொஞ்சம் மெதுவா தான் பூஜை பண்ணிட்டோம். பண்ணிட்டு அப்புறம் சொல்லியிருந்தேன் போன வீடியோல. நான் வந்து கம்பெனிக்கு போயிட்டோம். கம்பெனிக்கு போயிட்டு பார்த்துட்டு அ பாப்பா கம்பெனி பார்க்கலான்றதுக்காக தான் போயிருந்தோம். சரி ஃபஸ்ட்டு வீட்ல பூஜை பண்ணிட்டேன். பூஜை பண்ணிட்டு தட்சண திருப்பதி கோயில் இருக்கு. இங்கே கிருஷ்ணகிரி ரோட்ல. அது அங்கே போகணுன்ட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டு, பாப்பா போயிருந்தோம். தம்பி வந்து பெங்களூருக்கு போயிருந்தான். அது ஒரு ஈஸ்வரன் கோயில் பார்க்குறதுக்கு. சரி நாங்க தான் போயிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு காலையில ஏதோ ஒரு ட்ரெஸ் எது கிடைக்குதோ அதை வச்சு போட்டுட்டு நான் வந்து பூஜை முடிச்சிட்டேன். பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் சின்னதாக ஒரு நைவேத்தியம் வைக்கலான்னு அவலு கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் பால் வச்சுட்டேன். அது சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அது திரிய காணும், மறைஞ்சிடுச்சு. அப்புறம் எப்போவுமே நான் வீட்டில் நைவேத்தியத்துக்கே கல்கண்டு வைக்கிறேன். இல்லைன்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா திராட்சை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். கல்கண்டு எப்போவுமே பூஜை ரூமில் வச்சுப்பேன். அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா, டைமண்ட் ஷேப்பில். அது வீட்டில் எப்போவுமே நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன். அது தீபத்தில் போட்டுட்டு நம்ம வெளியே வைக்க முடியலனாலும் தீபம் ஏற்றும்போது 4 போட மாட்டேன், 5 இல்லை 3 போட்டுட்டு ஏற்றுவேன். எப்போவுமே நைவேத்தியத்துக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பாத்திரத்தில் சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன். அதில் எப்போவுமே என்னால் ஒரு நாள் பால் சாதம் வைப்பேன், ஒரு நாள் வந்து சாப்பாடு சர்க்கரை அந்த மாதிரி வைப்பேன், ஒரு நாள் பால் மட்டுமே வைப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்கழி மாதம் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது ஜனவரி 1 அன்னைக்கு தான் பண்ணது தான். சரி ஓகே, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே போனால் கோயிலில் சரியான கூட்டம். எவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம். நானும் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அவ்வளோ பசங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாட்டு பொம்மை வாங்குறதுக்கு திருவிழாவில் வந்து எப்படி இருக்கும், தேர் வீதியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 8, 9 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். ஆனால் நார்மல் டைமில் போயிருக்கேன். ஜனவரி 1க்கு போயிருந்தேன். அப்போவும் இப்படி தான் இருந்துச்சு. மறந்துட்டேன் நான் இப்படி இருக்குன்றது. அப்புறம் போய் பார்த்தா பொம்மை, கிருஷ்ணர் பொம்மை அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். கிருஷ்ணர் பொம்மை ஒன்று, அப்புறம் பூ போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி, அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வாங்கிட்டு இது பாருங்கள், க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க எவ்வளோ பேர். நாங்கள் இதெல்லாம் வெஜிடபிளுங்க. எனக்கு பயம், மொபைல் எங்கே பிடுங்கின்றாங்களோன்னு. அது எடுத்துட்டு வீடியோ அப்படியே சைலண்ட்டாக ஒரு இது எடுத்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து விஐபி தரிசனத்தில் தான் நாங்கள் போனோம். சரி, அதுக்கப்புறம் இது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசலை அன்றைக்கி, ஏன்னா வேலைக்கிழமை தானே பூசியிருந்தேன்னு அதை விட்டுட்டு பூ மட்டும் போட்டுட்டு சாரி கட்டினனால என்னால் கோலமே போட முடியல. ஒரு கையில் சாரி பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கையில் கோலம் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நான் சாரி கட்டிட்டு இது வரைக்கும் கோலம் போட்டதில்லை. நைட்டு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு. எனக்கு சாரி கட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எப்படி அப்போ வெள்ளிக்கிழமை சாரி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோமே, எப்புட்றா இது பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி, அப்புறம் வெள்ளிக்கிழமை சீக்கிரம் கோலம் போட்டு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு வெள்ளிக்கிழமை என்ன வச்சேன்னா பாலும் சாதமும் அப்புறம் வந்து இது நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டேன். எது இருக்குதோ நம்ம வீட்டில் அதை போட்டு வச்சுட்டு பூஜை பண்ணிடுறது. சரி ஓகே, பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். வீட்டில் வந்து இதை பாருங்கள், கிருஷ்ணர் சிலை. நான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றேன், அதனால் அது சின்னதாக இருந்தது. அதனால் இது பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சா. சரி கிருஷ்ணர் சிலை வாங்கி கொடுமாமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் அங்கே கோயிலில் வந்து ஜீப்பு விட்டு இறங்கும்போது ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு.
அதான் மாமா கை என்னோட ஹஸ்பண்டு கை வந்து டோரில் கொஞ்சம் நெருக்கி இறுக்கி அதாவது என்ன சொல்கிறது கசக்கி விட்டுட்டேன். பாவம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் அவர் எதனா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எதுவும் சொல்லல. அதனால நான் ஃபீல் பண்ணேன். மாமா கை ரொம்ப வலிக்குதோ என்னவோன்னு ஃபீல் பண்ணிவிட்டு சரி இவங்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து வீடியோ எடுக்கும் பூஜை பண்ணும்போது வீடியோ எடுங்கப்பான்ற பக்கத்தில் இருப்பாங்க. அதனால தான் நானும் வந்து மொபைலில் எவ்வளோ தூரத்துக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுக்குங்கப்பான்னு சொல்கிறேன். பசங்க பாப்பா எடுத்தா ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிடுவான். தம்பி எடுத்தால் கரெக்டாக எடுப்பான். ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வீடியோ வரமாட்டேங்குது. பசங்களுக்கு இன்னும் தெரியல. நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் இன்னும் வந்து எதுக்கு வந்து ரெடி ஆகலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து புதுசாக வந்து பண்ணுறனால தான் எனக்கு அவ்வளோ தெரியல. அப்புறம் வந்து என்ன பூஜை பண்ணுறதே இவ்வளோ நேரம் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து இதே ஒரு 1 நிமிஷம் இருக்குது. ஆனால் என்ன சரி இருக்கட்டும். ஏன்னா யார் யார் எப்படி பூஜை பண்ணுறாங்கன்றது தெரியல. கல்யாணம் ஆன புதுசில் எல்லாம் வந்து இருப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணுறது எப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் பூஜை விஷயத்தெல்லாம் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரி வெளியே போய் எப்படி பூஜை பண்ணணும், நான் வெளியே போயிட்டு கோலத்துக்கு அப்புறம் வந்து தீபத்துக்கு எனக்கு தெரிஞ்சது நான் தீபத்துக்கு இதுக்கெல்லாம் இப்படி தான் பூஜை பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து மார்கழி மாதம்னா தீபத்துக்கு வெளியே வச்சுருக்கிற தீபத்துக்கு தான் பூஜை பண்ணுவேன். ஆனால் எவ்வளோ காற்றடிச்சாலும் என்றைக்கானா ஒரு நாள் தான் ஆஃப் ஆகும் தீபம். இல்லைன்னா மற்றபடி எல்லா டைம்லையும் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னியோட விளக்கேத்துனது இது. வந்து வாராகி அம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு இன்றைக்கி சீக்கிரம் ஆனால் எந்திரிச்சது 4 மணிக்கு. ஆனால் சீக்கிரம் விடிஞ்சிடுச்சு. எவ்வளோ வேலை பார்த்துட்டு நானும் தீபம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றலான்ட்டு எல்லாமே கோலம் வந்து இன்றைக்கி ஏதோ ஒன்று போட்டுட்டு சரி ஓகே நாமளும் வந்து விடாமல் எப்படியோ ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு 4:30 மணிக்கே எந்திரிச்சிடுறேன். சரி நமக்கு விளக்கு வைக்கிறது தான் முக்கியமானதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏற்றிட்டேன். வெளியே மட்டும் ஏற்றுனது காமிச்சிருக்கேன் இன்றைக்கி. ஆனால் கோவிலில் வீட்டுக்குள்ளார பூஜை பண்ணது காமிக்கல. அப்புறம் இது புதினா ரைஸுக்கு அரைச்சிக்கிட்டேன். வந்து குக்கர் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, அதாவது லவங்கம், மொரட்டி மொக்கு எதோ சொல்லுவீங்களே அதுவும் வந்து மராட்டி மொக்கம் எதோ சொல்லுவாங்க கன்னடத்தில். அது ஸ்டார் பூன்னு சொல்லுவோம். அது எல்லாம் போட்டுட்டு உடஞ்சிருந்தது ஸ்டார் பூ. அப்புறம் எல்லாமே போட்டு மசாலா ஐட்டம் போட்டுட்டு நான் வெஜ்ஜுன்றேன் புதினா ரைஸ் வச்சிட்டேன். புதினா ரைஸு செஞ்சுட்டு அப்புறம் சௌச்சௌ பொரியல் செஞ்சுட்டு சரி பாப்பாவுக்கு தலை சீவிட்டு பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே ரெகுலராக தலை சீவுறது தான் நம்மளோட வேலை. அவளுக்கு தலை சீவிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் இருக்கும் பாப்பாக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாகும். நான் வந்து எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 17 வருஷமாக நான் வந்து இந்த விஜய் வித்யாலயா ஸ்கூலில் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ +2 படிக்கும்போது பசங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து படிக்கிறாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பாப்பா நல்ல மார்க் எடுக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எல்லாம் கடவுள் விட்ட வழி. அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தான் எடுக்க முடியும். பாப்பா +2 படிக்கிறா. அதனால தான் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் தினமும் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ பார்க்குறவங்க கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியும். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதாவது யாருக்குமே வந்து இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் என்ன எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரியாது. சரி எப்போவுமே கடவுள் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்றது நினச்சிட்டு நான் அவ்வளோதான் பாப்பாவை அனுப்பிட்டு சரி இதுக்கு கோயிலுக்கு போகலாம் வாராகி அம்மன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை செஞ்சிட்டேன். பாத்திரம் கழுவிட்டு சரி கிச்சனு தொடச்சிட்டு எப்போவுமே இதுக்கு தண்ணி மாற்றி வைப்பேன். தண்ணி மாற்றி வச்சுட்டு கழுவிட்டு இருந்தேன். தம்பி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு
நீ என்ன மம்மி எப்போ பார்த்தாலும் அது கழுவுறது இது கழுவுறது பண்ணுற, ஆனால் இந்த துணி சோப்பு வச்சுட்டு இந்த கல் பண்ணியிருக்கிற வழியை பாரு கிச்சனில் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆமாங்க, எனக்கு வந்து எப்போவுமே இந்த துணி கழுவிக்கிறதுக்கு சோப்பு ஒன்று வச்சுருப்பேன் கிச்சனில். அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும்னு நினைப்பேன், மறந்து மறந்து போயிடுவேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு துணி வா இன்றைக்கி துடைச்சிருக்கேன்னா மறுபடியும் சோப்பு போட்டு கழுவிட்டு தான் மறுபடியும் கல் துடைப்பேன். அந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு வாரத்துக்கு ஒரு துணி மாற்றிப்பேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு துணி மாற்றிப்பேன். ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த துணி கிடைக்கிறது கிடையாது. டிமார்ட்டுக்கு போனால் தான் எனக்கு இந்த துணி கிடைக்கும். எல்லோரும் வந்து பனியன் கிளாத்து இந்த நைட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த துணி தவிர வேறு எந்த துணியும் யூஸ் பண்ண மாட்டேன். உள்ளன் துணி அது இது கர்ச்சிப் மாதிரி இருக்கும், அதுதான் நான் போய் எடுத்துகிட்டு வருவேன் டிமார்ட்டில். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எடுத்துக்கோம்மா நைட்டிங்க தான் காட்டன் நைட்டி அது இருக்குல்ல எடுத்துக்கோன்னுவாங்க. எனக்கு பிடிக்காது மாமா, அதெல்லாம் வேணான்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட எப்போவுமே எனக்கு தெரிஞ்சதுலேருந்து தான் நான் வந்து பனியன்னு இந்த செட்டி இந்த மாதிரி எல்லாம் நைட்டி துணி இந்த கிளாத்தில் எப்போவுமே நான் துடைச்சது கிடையாது. அப்போ கல்யாணம் ஆன புதுசில் ஒரு டைமு 2 டைம் துடைச்சிருப்பேன். அப்புறமா அதெல்லாம் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இது நாம் யூஸ் பண்ண துணி நம்ம துடைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். காட்டன் இந்த இது லஞ்ச் கர்ச்சிப்பு மாதிரி இருக்கும். அப்போ பிள்ளைங்களுக்கு வாங்கினது லஞ்ச் கர்ச்சிப் கூடவே வாங்கிடுவேன் பசங்களுக்கு. அது கூட அது எடுத்துகிட்டு அப்போ துடைக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ தம்பி எதை சொல்லிட்டு இருந்தா ஒரு ஸ்டெப்பு, கை சூடுடா மகனேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தேன். நீ வந்து அடங்கவே மாட்டேன் மம்மி, அப்படி கை துணியில் தானே பிடிச்சிக்கணும் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இவர் வந்து பிங்க் கலர் ஷர்ட்டு என்னோடய ஹஸ்பண்டு. நான் சரியாக வீடியோ பிடிக்கல. இது வந்து சாமியை வாங்க வெளியே வச்சிடலான்னு கூப்பிட்டாங்க. பல்லக்கி எடுத்து வெளியே வச்சாங்க. அப்புறம் வந்து என்ன நான் தான் சரி எல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மாமா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோங்கள் போடுவேன். நான் என்னை மாற்றிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.